கொஞ்ச நேரம் வேத வசனத்தை நாம் தியானிப்போம். ரூத் 3ஆம் அதிகாரம், ரூத் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். போவாஸ், ரூத், நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்காக பிரயாசப்பட்ட போது நகோமி ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு ப்ராஃபட்டிக்கல் தீர்க்க தரிசனமான வார்த்தை, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இயேசு இந்த மாதம் உங்க காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். ஆண்டவர் உங்க குடும்ப காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். உங்க வியாபார காரியத்தை கர்த்தர் முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை தேவன் முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் பலப்படுத்தி சொல்லுகிறார், உங்க காரியம் முடிகிற வரைக்கும் இந்த மாதம் தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிற மாதமாக இருக்க போகிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியம்லாம் குடும்பத்தில் இன்னும் முடியலை, இன்னும் நடக்கலை, வாய்க்கலை, இன்னும் கையில் வந்து சேரலை, இன்னும் வார்த்தையாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், தரிசனத்தில் பார்க்குறேன், கனவுல பார்த்தேன், இன்னும் இந்த காரியம் வாய்க்கலை, தாமதமாகுதுன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உங்கள் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்படைய போகிறதே கிடையாது. அவர் சோர்ந்து போகாத தேவன், இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் இந்த மாதம் நமக்காக எழுந்திருந்து உங்களுக்கும் எனக்கும் நம் சபைக்கும் தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசித்தா, யாக்கோபுனுடைய மகள், அவளுக்காக அவள் மீது வைத்த பிரியத்து நிமித்தம் அந்த வாலிபன் செய்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்தது. வாசிக்க கேட்போம். அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவே இல்லை. நீ வேற ஜாதி, நாங்க வேற அந்நிய ஜாதி, நாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்று சொன்னபோது அவன், நான் என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நீ விருத்த சேதனம் பண்ணு, காத்திரு, நான் உங்களை இவளுக்கு முடித்து கொடுக்கிறேன்னு சொன்னபோது அவள் மீது வைத்த பிரியம் இவன் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம அவன் அந்த காரியத்தை செய்ய தாமதமே பண்ணலை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதம் ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற பிரியம், உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற பிரியத்தின் நிமித்தம் இனி அவர் செய்ய போகிற காரியத்தில் இனி தாமதமே பண்ண மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இனி தாமதம் பண்ணாமல் தீவிரமாய் தேவன் கிரியை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியம் பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 18-22 வசனத்தை வாசித்தா, அங்கே மோசேனுடைய மாமா எத்ரோ சொல்லுகிறான், இந்த காரியம் உமக்கு மிகவும் பாரமான காரியம். அவனுக்கு இது பாரம். 22ஆம் வசனத்தில் வாசிச்சா, பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கடந்த மாதம், கடந்த நாட்கள் வரைக்கும் பல பாரமான காரியங்கள், பெரிய காரியங்கள், சிறிய காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். என்னென்ன பெரிய காரியமோ சிறிய காரியமோ சரி, தேவன் உங்களுக்காக இந்த மாதம் கிரியை செய்கிற மாதமாக இருக்கும். யோபு
3:25 வாசித்தா அது பயந்த காரியம் என்று போடப்பட்டிருக்கிறது. யோபு தினந்தோறும் தனக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. என்ன பயம் இருந்தது? எப்படியாவது எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தவர் ஒருவேளை சத்துரு இதை எடுத்துருவானோ, என் பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்களோ, எனக்குள்ள மரணம் வந்துருமோ, வியாதி வந்துருமோ, நஷ்டம் வந்துருமோ, இழப்பு வந்துருமோ, ஏதோ ஒரு காரியம் அவனை பயமுறுத்தி கொண்டே இருந்திருக்கிறாரு. ஒருவேளை கடந்த மாதத்தில், கடந்த வருஷத்தில் ஒருவேளை பெரிய காரியமோ சின்ன காரியமோ, ஒருவேளை பாரமான காரியமோ, உங்களுக்காக காரியங்கள் வைத்தப்பட்டிருக்கிற அந்த காரியத்தில் பயந்து கொண்டிருந்தா, இந்த மாதம் கர்த்தர் அந்த காரியத்தில் தேவன் விடுதலை கொடுத்து துரிதமாய் காரியத்தை செய்ய தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதியாகமம் 24:33 வாசித்து பாருங்க. அங்கே வேதம் எலியேசரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமிடத்தில் தொடையில கீழே வைத்து அவன் ஆணையிட்டு கொடுத்து புறப்பட்டு போனான். ஈசாக்குக்காக பெண் பார்க்க புறப்பட்டு போன போது அவன் தேவ சமூகத்தில் துதிக்கிறான், ஜெபிக்கிறான், காத்திருக்கிறான். அப்பொழுது ஆண்டவரே, நீர் எனக்காக என் எஜமானின் மகனுக்காக வாய்க்க பண்ணின பெண்ணை அடையாளம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னபோது அங்கே கிணற்றண்டையில் வந்து அவனுக்கும் அவன் ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறவளே என்று சொல்லி அடையாளத்தை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். லாபான் அவனுக்கு முன்பாக அநேக ஆகாரங்களை வைத்து குடித்து புசிக்க சொன்னபோது அங்கே எலியேசர் சொன்ன வார்த்தை எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்கவே மாட்டேன் என்று அதற்கு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2வது மாதத்தில் உங்க காரியம் வாய்க்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற போகிறதே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதம் கிரியை செய்கிற மாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இல்லை, ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்பி, ஒரு நபரை அனுப்பி கர்த்தர் காரியத்தை, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு நபரை அனுப்பி அவன் சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அவனை மீட்டு கொண்டு வந்தார். சில நேரம் ஆண்டவரே இறங்கி வந்து கர்த்தர் தம்முடைய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் நமக்கு நபரோ தூதனோ கர்த்தரோ நமக்காக, நம்முடைய வேலைக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய குடும்ப காரியத்துக்காக அவர் கிரியை செய்வார். ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிற தெய்வம், உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் இந்த மாதம் நமக்காக துரிதமாய் வேலை செய்வார். அவர் இளைப்பாற மாட்டார். அவர் இளைப்பாற போகிறதே இல்லை. என்னென்ன காரியம்லாம் தாமதமாகுது, வீடு தாமதமாகுதா, வேலை தாமதமாகுதா, வியாபாரம் தாமதமாகுதா, உங்க காரியங்கள்லாம் தாமதமாகுதா, பிள்ளைகளுடைய காரியம் தாமதமாகுதா, பிசினஸ்னுடைய காரியம் தாமதமாகுதா, குடும்ப காரியம் தாமதமாகுதா, குழந்தை தாமதமாகுதா, ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதம் காரியத்தை வாய்க்க பண்ணும்படிக்கு, காரியத்தை முடிக்கும் வரைக்கும் அவர் இளைப்பாற போகிறதே கிடையாது. அவர் இளைப்பாற போகிறதே கிடையாது. நீங்க பொறுத்திருங்க. அவர் காரியத்தை செய்கிற வரைக்கும் பொறுத்திருங்க. இந்த மாதம் உங்களுக்காக காரியத்தை செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4:13-14 வாசித்து பாருங்க. எலிசா அங்கே சூலைமுக்கு போன போது கனம் பொருந்திய சூலைமத்தை என்கிற சொல்லுகிற கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ சூனேமுக்கு போன போது சகல சலக்கரனை எலிசாவுக்கு செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இவள் இப்படி நமக்கு சகல சலக்கரனை செய்கிறபடியால் கேயாசிட்ட சொல்றான், நம்ம ராஜாவினிடத்திலாவது பிரபுக்களிடத்திலாவது இவளுக்காக
உங்களுக்காக பேசக்கூடிய காரியம் ஏதாவது இருக்கா என்று கேளுன்னு சொல்றான். ஏதாவது காரியம் இருந்தா விசாரி, நான் ராஜாட்ட பேசுறேன், பிரபுட்ட பேசுறேன்னு சொன்னபோது ஒரு காரியமும் இல்லை. இந்த தேசத்துல நான் சுகமா இருக்கிறேன். ராஜாட்ட பேசுற காரியம், பிரபுடத்துல பேசுற காரியம், ஏதாவது அதிகாரியினிடத்துல பேசுற காரியம், மனுஷனிடத்துல பேசுற காரியம், இந்த மாதம் எது இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற மாதமா இருக்கும். ஆனா அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நான் இந்த தேசத்துல சுகத்தோடு இருக்கிறேன். ஆனா கேயாசி விசாரித்து பார்த்தபோது அவளுக்கு புத்திர விவகாரம் இல்லை, குழந்தை இல்லை என்று அறிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, இது பிரபுட்ட பேச வேண்டிய காரியம் இல்லை, ராஜாட்ட பேச வேண்டிய காரியம் இல்லை, இது தேவனிடத்துல பேச வேண்டிய காரியம் என்று சொல்லி வர்ற உற்பவ காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை சுமந்து கொண்டு இருப்பாய் என்று அவளை ஆசீர்வதித்ததின் பிரகாரமாகவே அவளுக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் உங்களுக்காக பேச வேண்டிய காரியத்தில் இந்த மாதம் தேவ மனிதனை கொண்டோ தூதனை கொண்டோ மனுஷரை கொண்டோ இல்லை, கர்த்தரோ உங்களுக்காக கிரியை செய்கிற மாதமா இருக்கும். அல்லேலூயா. எது இல்லை அவர் உங்களுக்காக காரியத்துக்காக பேசுவார். ஆமென். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தா வேதம் இப்படி சொல்லுகிறது, பூமிக்கெடுத்த காரியம் பரம காரியம் என்பதாக. சில நேரம் பூமிக்குரிய காரியத்தை குறித்து கர்த்தர் நமக்கு பேச வேண்டியதா இருக்கலாம், இல்லைன்னா பரம காரியத்தை குறித்து ரகசியத்தை குறித்த காரியத்தில் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டியதா இருக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வந்தபோது அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது எங்கும் ஞான திருஷ்டிக்காரர்களை அழைத்து அங்கே எல்லாரையும் அழைத்து சொன்ன, அவன் சொப்பனத்தை சொல்லலை, தானியேலை வரவழைத்து அவன் தேவ சமூகத்தில் நிறுத்தப்பட்டான். ராஜாட்ட கேட்டான், ராஜா சொப்பனம் சொல்ல முடியாது, நீயே வியாக்கியானம் பண்ணு என்று சொல்லுகிறான். தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் தேவ சமூகத்தில் தவணை கேட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த பரம காரியத்தில் தேவன் ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படி அந்த வேத பகுதியை பாருங்க. அனனியா மிஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தானியேலுக்கு தரிசனம் மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பூமிக்குரிய காரியமா இருக்கலாம், பரலோக காரியமா இருக்கலாம். ஒருவேளை திகைத்து வழி தெரியாம இந்த காரியத்துக்கு என்னமாகுமோன்னு நினைக்கிறீங்களா? இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற போகிறதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எந்த காரியமா இருக்கட்டும் அவர் நமக்காக கிரியை செய்வார். விசுவாசிங்கண்ணே, நம்புறீங்களா? கண்டிப்பா செய்வாரா? கண்டிப்பா நமக்காக பேசுவாரா? எனக்கு இந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா எனக்கு இடையில ஒவ்வொரு இடத்துல வரும் இந்த வசனம். அப்புறம் நான் நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அடிக்கடி நான் அதை தியானிப்பேன். மோசேட்ட ஆண்டவர் முச்செடியில் தரிசனமாகிட்டு என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், ஆளோட்டிகளை நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்டேன், அவருடைய உபத்திரவத்தை கண்ணோக்கின்னு பெருமூச்சு சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது, நீ போ பார்வோனுக்கு முன்பாக அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஒவ்வொரு 5ஆம் அதிகாரம் முதல் அப்படி வசனம் வாசித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9, 10 இதில் எல்லாத்துலேயும் பார்த்தா மோசேயை கர்த்தர் சொல்வார், என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று வனாந்தரத்தில் ஆராதிக்கும்படி வழிவிட்டு அனுப்பு, போக விடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேயை அனுப்பி வழக்காடுவார், பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களின் காரியத்துக்காக மோசேயை அனுப்பி பேச வைப்பார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்காக இந்த மாதம் ஆண்டவரே பேசுவார். உங்கள் காரியத்தை யார்கிட்ட கொண்டு போய் பேச, யார் எனக்காக பேசுவான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதம் உங்கள் காரியத்துக்காக தீவிரமாக இடைபடுவா. அவர் இளைப்பாற போகிறதே அல்ல. உங்களுக்காக அது அரசாங்கமானாலும் அதிகாரி ஆனாலும் ஆளுகிறவர்கள் ஆனாலும் எந்த மனிதனிடத்திலும் பேச
ஆமென். உங்க காரியத்தை குறித்து விசுவாசமா இருங்க. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவர். 1 சாமுவேல் 12:24 பாருங்க. அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். எப்படி காரியம் செய்வாரா? இந்த மாசம் நமக்கு செய்ய போற காரியம் எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். சங்கீதம் 126:3 வாசித்து பாருங்க. அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். மகிமையான காரியம் மாத்திரல்ல, பெரிய காரியம் செய்கிறவர். நீதிமொழிகள் 8:6 பாருங்க. அவர் உத்தமமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு செய்கிறவர். நம்முடைய குடும்பத்தில், ஊழியத்தில் உத்தமமான காரியங்களை செய்வாராம். யோபு 37:5 வாசித்து பாருங்க. அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 5:9 வாசித்து பாருங்க. அவர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவர். லூக்கா 5:26 வாசித்து பாருங்க. அவர் அதிசயமான காரியங்களை தேவன் செய்கிறவர். யாத்திராகமம் 34:10 வாசித்து பாருங்க. அவர் நமக்காக பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஏசாயா 43:19 புதிய காரியத்தை செய்கிறவர். என்ன காரியத்தை செய்கிறவர் சொல்றீங்களா? திரும்பி இந்த மாதம் எனக்கு எப்படி காரியங்கள் செய்ய போறாரு? மகிமையான காரியங்களை செய்வா, பெரிய காரியங்களை செய்வா, மகிமையான காரியங்களை செய்வா. எனக்கு இந்த மாதம் பெரிய காரியங்களை செய்வா. கர்த்தர் எனக்கு இந்த மாதம் உத்தமமான காரியங்களை செய்ய போகிறா. கர்த்தர் எனக்கு இந்த மாதம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறா. கர்த்தர் எனக்கு இந்த மாதம் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறா. கர்த்தர் எனக்கு இந்த மாதம் எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறா. கர்த்தர் எனக்கு இந்த மாதம் புதிய காரியங்களை செய்ய போகிறா. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். பெரிய காரியம், புதிய காரியம். பிரைஸ் காட். செய்வாரா மாட்டாரா? ஆமா. இந்த பெரிய காரியம், இந்த புதிய காரியம், கிரகிக்க முடியாத காரியம், உத்தம காரியம், மகிமையான காரியம், பயங்கரமான காரியம் நடக்கணும்னா நியாயாதிபதிகள் 11:11 வாசிங்க. நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம், கவனம், அண்டர்லைன், எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இந்த பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்யணும். இந்த பெரிய காரியத்தை அவர் செய்கிற வரைக்கும் இளைப்பாற போகிறது இல்லை. அப்படி அவர் செய்யணும், கிரியை செய்யணும்னா, ரூத்து அவன் என்ன காரியத்தை செய்ய போறானோ அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்லுறாரு. என்ன செய்யணும்? நான் மிஸ்பாவில் அவன் தன் காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இந்த மாதம் மிஸ்பா அப்படின்னா சபைன்னு அர்த்தம், சர்ச். நீங்க சொல்ல வேண்டிய இடம் எங்க? எப்தா தன்னுடைய எல்லா காரியத்தையும் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று போடப்பட்டிருக்கிறது. யாபேசின் மனுஷர்களை லக்கம் பார்த்தார்கள். லக்கம் பார்த்தபோது ஆராதனைக்கு யார் வரலன்னு லக்கம் பார்க்கப்பட்டது. அதில் மிஸ்பாவில் கூடினதில் பார்த்தா யாபேஸ்ன்னு ஒருத்தன் மட்டும்தான் காணாமல் போயிட்டான். அப்படி இருக்கு வசனம். எப்படி? மிஸ்பாவில் ஆராதனை கூடின போது, தேவ சந்நிதியில் லக்கம் பார்த்த போது யார் வரலை அப்படின்னு அட்டண்டன்ஸ் எடுத்தா, யார் வரலையா? யாபேசின் மனுஷர்களில் ஒருவனும் வரல. யாபேஸ் யாரு? தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தவன்.
யாபேஸ் யாரு? கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. யாபேஸ் யாரு? தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் என்னோட கூட இருக்கணும், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்யணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர் கரம் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்ச பாஸ். இந்த பாஸ் ஜெபிச்சுட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டா. அப்படி இப்போ லக்கம் பார்த்தா சர்ச்சில் ஆளை காணும். ஆசீர்வாதம் வந்ததுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் எடுத்தால் பாதி வேற காணும். இங்கே சொல்லலப்பா, யாபேஸ் சொல்கிறேன், விளங்கலையே உங்களுக்கு? ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் சர்ச்சில் இருக்கான். வந்து ஜெபத்தை கேட்ட உடனே பாஸ் எப்தா உன் காரியம் எல்லாம் நடக்கணும்னா, அவர் செய்யணும்னா, நீ மிஸ்பாவில் தேவ சந்நிதியில் உன் காரியத்தை எல்லாம் வந்து சொல்லு சொல்லு சொன்னா. இப்போ அதே மிஸ்பாவில் ஆளை காணலை. பக்கத்தில் கை பிடிச்சி, நீங்களா பிரதர் கேளுங்க, நீங்களா சிஸ்டர், அடிக்கடி காணாமல் போகிற மாதிரி பார்க்குறேன், அப்படி சொல்லுங்களேன். தோத்திரம். அப்பப்போ சிலர் காணாமல் போயிடுறோம்ல தேவ சந்நிதியில். ஞாயிற்றுக்கிழமை பிஸி. என்ன பிஸி? டூ மச் ஆஃப் பிஸி. ஆமாம் ஆமாம், BUSY. விளங்கலையோ? பக்கத்தில் சொல்லுங்கள், ரெண்டு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் தெரிஞ்சோ தெரியாத யார் இருந்தாலும் பார்த்து சொல்லுங்கள், பிஸியாக இருப்படாது. 8 இஸ்ரவேல் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராத போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரின் ஒருவனும் பாளையத்தில் சபை கூடின போது, ஆமென், ஆப்சென்ட், ப்ரெசன்ட் இல்லை, எல்லாம் ஆப்சென்ட். ஆசீர்வாதத்தை வாங்குறதோடு நம்ம வாழ்க்கை முடியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை செய்யணுமா? பெரிய காரியம், பயங்கரமான காரியம், ஆமென், ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத காரியம், கிரகிக்க முடியாத காரியம், புதிய காரியம், மகிமையான காரியம், உத்தம காரியம். எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்? மிஸ்பாவில் உங்கள் காரியத்தை எல்லாம் தேவ சந்நிதியில் சொல்லுங்கள். எரேமியாவை பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். தைரியமா சொல்லுவாரு, ஆண்டவரே என் காரியத்தை நான் யார்கிட்ட சாட்டுறேன்? உம்மிடத்துல சாட்டிடுறேன். எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாதம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கு. ஆமா, என்னது? பார்த்துக்கோங்கப்பா. நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லிடுங்க ஆண்டுட்டு, நான் கவலைப்பட மாட்டேன். அது எப்படி பிரதர்? சொன்னாலும் கவலைப்படுவோம்ல. அந்த கவலைன்னு ஒன்று எப்படி தான் பேய் உங்கள் மேலே வச்சுட்டு போகிறான் பாருங்களேன். அவனுக்கு நல்லாவே தெரியும். நல்லா நீங்கள் தேவ சமூகத்தில் காரியத்தை சொல்லிட்டு போனாலும் திருப்பி சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது என்ன தான் செய்வீங்க தெரியுமா? வந்ததுக்கு ஒரு 2 மூடை எக்ஸ்ட்ரா சுமந்துட்டு போவீங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடக்கரவீர்களாக பாரமான யாவற்றையும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம நெருங்கி நிற்க. எவ்வளோ பெரிய சாட்சியெல்லாம் இருக்குது. எப்பா அவன் தேவ சந்நிதி முள்ள எரையுமே சாட்டிட்டு போயிட்டான், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான்லாம் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆட்கள் கவலை மட்டும்தானே படுறோம். சாட்டுறதுங்க பக்கத்தில் இருக்கிற கூட இருக்கிற அவ்வளோ பேரில் மேலே சாட்டுறீங்க நீங்கள். அவர்கிட்ட சாட்டிட்டு போயிட்டு ஆமாம் கூட இருக்கிற அவ்வளோ பேரையும் வச்சு கொலை அத்துறீங்கள. உங்களுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். தோசரம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பல பேர் வாழ்க்கை முள்ளும் சுமக்காதீங்க, உங்கள் காரியத்தை அவர் மேலே சாட்டிருங்க. எரேமியா சொல்றார், அவர் நீதி செய்கிறவர். என்ன செய்கிறவரா?
அதனால நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். நீதியை சரி கட்டுகிறத காண்பேன் துன்மார்க்கனுக்கு. அதனால நான் ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க, சொல்லுங்கப்பா. ஏசியா என்ன சொல்கிறாரு? ஏசியா 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. ஐசியா சாப்டர் 38:14. நம்முட்டை போலவும் ஐவலான் குருவியை போலும் கூவினே, புறாவை போல் புலம்பினே, என் கண்கள் உயர பார்க்கிறதுனாலே பூத்து போயின. கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை நீங்க மேற்போட்டுக் கொள்ளும். நான் உட்காந்து நம்முட்ட போல, தகைவலான் குருவியை போல, புறாவை போல புலம்பி கலங்குறேன். பூத்து போது ஒடுங்கி போகிறேன். ஆண்டவரே, என் காரியத்தை நீங்க மேற்போட்டு கொள்ளுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை மேற்போட்டு கொள்ளுவா. யோபு 17:3 வாசித்து பாருங்க. யோபு சொல்லுகிறார், தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவ? எந்த மனுஷனும் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டான் இந்த மாதம் மட்டும் இல்லை, எந்த வருஷமும் எந்த காலமும் எந்த மனுஷனும் கை கொடுக்க போகிறது இல்லை. கர்த்தர் தான் நம்ம காரியத்தில் பிணைக்கப்படணும். அவர் தான் மேற்போட்டு கொள்ளுவார். நல்லா இருக்குல்ல? வேற யார் எனக்கு? யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. ஏசப்பா தான் உங்களுக்கு கை கொடுப்பார். ஏசப்பா தான் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மத்தேயு 18:19 வாசித்து பாருங்க. அல்லாமலும் 2 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டாலே போதும், எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கேட்குறீங்களோ பரலோகத்தின் தேவனிடத்தில் அவர் அதற்கு உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் கணவன் மனைவியாக 2 பேரும் நல்லா கையை பிடிச்சி குடும்பமாக உட்காந்து போராடி ஜோம் பண்ணுங்க. ஆமென். நல்ல ஃபேமிலியோட, பிள்ளைகளோட, கணவன் மனைவியா, தகப்பன் தாயா, எல்லாம் அப்பா அம்மாவோட, வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட இணைஞ்சு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. இங்கே எந்த காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டாலும் அதை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் வாய்க்க பண்ணுவார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நெகேமியா ஜெபிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, உமது அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் ராஜாட்ட போய் விண்ணப்பம் பண்ண போகிறேன், ராணிகிட்ட போய் தவணை கேட்க போகிறேன், எருசலேமின் அலங்கத்துக்காக வாசலுக்காக நான் பரிந்து பேச போகிறேன், காரியத்தை கை கூடி வர பண்ணும் என்று ஜெபித்தான். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ராஜாவே கூப்பிட்டு காக்கிறாரு, நீ கேட்கிற காரியம் என்ன? கேளு என்கிட்ட கேளு. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணினா உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இந்த மாதம் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. எந்தெந்த காரியத்துக்காக பொறுத்திருக்கீங்களோ, எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவா. தைரியமா இருக்கு. அவர் நமக்கு காரியத்தை முடிய பண்ணும் வரைக்கும் இளைப்பாற போகிறது இல்லை. அவர் எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்லாம், என்னென்ன காரியங்கள்லாம் செய்வார்னு சொன்னேன். அந்த காரியம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன். அவர் எப்படி காரியங்களை செய்வார் தெரியுமா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 9:28. அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். அவர் நீதியோட எப்படி காரியத்தை நிறைவேற்றுவாராம்? சீக்கிரமாய். அடுத்த வார்த்தைக்கு பூமியில சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று கர்த்தர் சீக்கிரமாய் பூமியில காரியத்தை நிறைவேற்றுவா. இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் உங்களுக்கு இனி தாமதமே இல்லை. நீதியாய் பூமியில சீக்கிரமாய் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்ற போகிறார். ஆமென். அல்லேலூயா. எரேமியா 12:28 அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அவர் தம்முடைய வார்த்தை ஒன்றாகலும் இனி தாமதம் பண்ண போகிறதில்ல, துரிதமாய் தீவிரமாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒண்ணுமே தாமதமாக போகிறதில்லை. லூக்கா 18ஆம் அதிகாரம்
7-8 வசனத்தை நீங்க வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, அநீதியான ஒரு நியாயாதிபதியை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த தேசத்தில் ஒரு பெண் தன்னுடைய குடும்ப காரியத்தில் நியாயம் கேட்கும்படி, காரியத்தில் கர்த்தர் நீதி செய்யும்படி அவனிடத்தில் ஓயாதபடி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் என்று அவள் அறிந்திருந்த போதிலோ இரவும் பகலும் அவனை நோக்கி தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இவள் தினந்தோறும் வந்து என்னிடத்தில் அலட்டாதபடிக்கு, ஒருவேளை நியாயம் செய்யலாமே, நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும் இருந்த போதிலும் அவள் என் மீது வந்து தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறாளே, இவளுடைய காரியத்தில் நான் பொறுமையா இருந்து நீதி செய்யலாமே என்று நினைப்பானால் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள். அவனே நீதி செய்ய எழும்பி வருவானானா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி செய்கிற மாதம். ஆமென். கர்த்தர் கரங்களை தட்டி சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சீக்கிரத்தில் தீவிரமா இந்த மாதம் காரியம் நடக்கும். சீக்கிரத்தில் நடக்கும், துரிதமாய் நடக்கும், தாமதமே இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 16:5 சொல்லுகிறது, துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் உண்டு என்பதாக. எப்படி நீதி செய்வாரா? உங்க காரியெல்லாம் இனி துரிதமா நடக்கும். எப்படி நடக்கும்? ஆமாம். மத்தேயு 12:20 வாசித்து பாருங்க. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், எப்படி ஜெயம் கிடைக்கிற வரைக்கும், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இளைப்பாறவே மாட்டார், சும்மா உட்கார போகிறது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக வேலை பார்ப்பார். எப்படி வேலை பார்ப்பார்? எஸ்தர் 9:1 கடைசி வார்த்தை, காரியம். அவர் எழும்பி கிரியை செஞ்சிட்டார்னா காரியம் எல்லாம் மாறுதெல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் விஷயம். என்ன காரியம் உங்களுக்காக கர்த்தர் செய்யணும் இந்த மாதம்? காரியம் எல்லாம் மாறுதெல்லாம் முடியும். நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது. காரியம் மாறுதலாய் முடியும். எந்த ஆமான் உங்களுக்கு விரோதமாய் காரியத்தை எழும்பி கிரியை செய்து உங்களுக்கு விரோதமாக காரியம் பண்ணினாலும் கவலைப்படாதீங்க. அந்த ஆமான கர்த்தர் தூக்கி போடுவார். உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எழும்பி நில்லுங்க.